18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளை, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையே, உனக்குள்ளே நிறைய நம்பிக்கை இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தையும் தவறான எதிர்மறை விஷயங்களையும் பற்றி யோசிக்காதே. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு பூச்செடியில் இருக்கிற பூக்கள் மட்டும்தான் தெரியும். அதில் இருக்க முட்களை நீ கவனிக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் எங்கே தவறு நடந்துருமோன்னு பயப்படுறவங்களும் தான் பூவை எடுத்தால் முள் குத்துமேன்னு அந்த சாதாரண சின்ன முள்ளுக்காக கவலைப்படுவாங்க. ஆனால் உனக்குள்ள தைரியமும் வெற்றி பெறணுங்கிற நம்பிக்கையும் வைராக்கியமும் உறுதியும் தீவிரமாக இருக்கும்போது அந்த சாதாரண முள்ளை பார்க்காம அந்த அழகான மலரை பாரு. அந்த மலரை நீ பறிக்கும்போது ஒரு சில முட்கள் கீறினாலும் காயப்படுத்தினாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்காதே என் செல்லமே. இதையே உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், அழகான வாழ்க்கையை அடையணும்னா அந்த முட்கள் கீறுவது போல உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை கஷ்டப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் செய்வாங்க. ஆனால் எதை பற்றியும் நீ பெருசாக யோசிக்க வேணாம். இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நீ உன்னை பற்றி முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதானே இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து நீ வைத்து கொள்ள முடியும். அப்போது தான் உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை பற்றியே தெரியாமல் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. எந்த மனிதரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வச்சு அவங்க இப்படிதான்றதை முடிவு செஞ்சிடாத. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. யார் எப்போ எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியவர்களாக தானே இருக்கிறார்கள். அதனால் யாருடைய செயலையும் பார்த்து வியந்து போகாமல், யாரையும் குறை சொல்லி குற்றம் சொல்லி ஒதுக்கி வைக்காமல், யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை கண்கூடாக பார்த்து அப்புறமாக ஒரு முடிவுக்கு வா. உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாருமே உனக்காக கைத்தட்டுறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உனக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு பெருமைப்பட்டு கொள்ளாதே என் செல்லமே. ஏன்னா எல்லார் முன்னாடி நான் உயர்ந்துட்டேன், எல்லார் முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டு பெருமையாய் கொஞ்சம் நீ ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக தட்டி அதே கைகள் தான் உன்னை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிவிடவும் செய்வாங்க. அதனால தான் எப்போதுமே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காம ஆணவத்தில் ஆடாமல் அதே நேரத்தில் தப்பாக போயிடும்னு பயப்படாமல் ஒரே மாதிரி விஷயங்களை நிதானமாக பொறுமையாக யோசித்து செய்ய சொல்கிறேன். எப்போதுமே வாழ்க்கை என்பது உனக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கும். அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் என்னதான் நடக்குதுன்னு தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. சோகம் என்னும் பறவையும் கவலை என்னும் பறவையும் உன் தலைக்கு மேலே பறப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. ஆனால் அந்த சோகமும் கவலையும் உன் தலைக்கு மேலே கூடு கட்டி வாழ்வதை உன்னால் தவிர்க்க முடியும் தானே. சோகம் கவலை பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும்னு அதை அதன் போக்கில் விட்டுவிடணுமே தவிர எல்லாத்தையும் உன் தலை மேலே தூக்கி சுமந்து நீ மன வேதனை அடையவோ வருத்தம் அடையவோ வேணாம். நேற்றைய கசப்பான நினைவுகளை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணடிப்பதற்கு பதிலாக நாளைய கனவுகளில் நான் நனவாக்க மாற்றணுன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செய். தேவையில்லாமல் கவலைகளிலேயே மூழ்கி இருந்தால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு தவறி போய்விடும் அல்லவா. அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிற நீ உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. ஏன்னா உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உனக்கான மரியாதையை உன் வாழ்வில் பெற்றுத்தரக்கூடிய அற்புத விஷயம். எப்போதும் சுமைகளை சுமக்க தெரிந்த நீ இப்படியே கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டே இருக்க மாட்ட. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு சீக்கிரமே சாதிக்கத்தான் போகிறாய். எல்லா தடைகளும் உனக்கான படிக்கற்களாக மாறி நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு வழிகாட்டுமேன் செல்லமே. உனக்கு என்ன தேவை, நீ எதை அடையணுன்றதுல முதல்ல நீ தெளிவாயிரு. அதுக்கப்புறம் அதை அடைவதற்கான வேலைகளை செய். தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்பவன் மட்டும்தானே அதை நோக்கி விரைவாக செல்ல முடியும். ஒரு சில மனிதர்களுக்கு தனக்கு என்ன தேவைன்றதும் தெரியாது, நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோன்றதும் தெரியாது, நமக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையணுன்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்காது. இப்படி எதை பற்றியும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவன் அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க மாட்டான். அவெல்லாம் காலம் முழுவதும் சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், தூங்கணும்னு மட்டும்தான் இருப்பான். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்குது, வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிற போது வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கிட்டு போய்கிட்டே தானே இருக்கணும். இதனால் வரை நீ பட்ட கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் தான், நீ பெற்ற தோல்விகளுக்குள்ளும் தான் உனக்கான வெற்றிக்கான பாடங்கள் இருக்குது. வெற்றியை எப்படி பெறுவதுன்ற பாடத்தை படிச்சுக்கிட்டு அதை அடைய போய்கிட்டே இரு. யாரையாவது பகைத்து கொள்ளதான் வேண்டும் என ஒருவன் இருந்தால் நீ யாரையும் பகைச்சிக்க வேணாம். இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து சொல்லு. எதிரியே இல்லாத அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் என் தங்கமே.
எந்த காரியத்தையும் செய்யாமலே இருப்பதற்கு பதிலாக இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சும்மா யோசிச்சுக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக உனக்கான காரியத்தில் முழுமூச்சாக இறங்கிவிடு. நீ நினச்சபடி உனக்கான விஷயத்தை நான் சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். நல்லதே உனக்கு நடக்கும்.